ஹாய் வியூவர்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள்: சிறிதளவு கடல் பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் ஹனீஸ், 2 க்ளோவ்ஸ், 1 இன்ச் பட்டை, ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை, பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட், 10 பீன்ஸ், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் தக்காளி, ஹாட் வாட்டரில் ஊற வச்சிருக்க 10 முந்திரி, ஒரு மூடி தேங்காய். இப்போ இந்த முந்திரியோட ஒன்றா இந்த 1/2 டீஸ்பூன் கசகசாவையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுடுவோம். தேவையான மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி. கறி மசால் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் டர்மரிக். இப்போ துருவின தேங்காயோட ஊற வச்சுருக்க முந்திரி கசகசாவை ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். வெஜிடபிள்ஸை இது போல் கட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் வெஜிடபிள்ஸை போட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு 2 கப்ஸ் வாட்டர் விட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை இது போல் கட் பண்ணிக்குவோம். இப்போ 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸை. கடாயை வச்சு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கு எடுத்து வச்சுருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, இதை அந்த ஹெர்ப்ஸோட எசன்ஸ் ஆயிலில் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. சிறிதளவு கறி லீவ்ஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளி நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியை 1 by 1 ஆட் பண்ணிக்குவோம். குக்கரில் விசில் விட்டு வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இப்போ இதில் கலந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு கொதிக்க விடுவோம். இது போல் கொதிக்க விடுவோம். இப்போ தேங்காயோட கேஷ்யூ நட்ஸ் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வெஜ் குருமா ரெடி. இது சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா.
இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.